ஆண்டவர் பிறந்த பொழுது பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் வழி காட்டுச்சு. கரெக்டுங்களா? ஆண்டவர் இருந்த ஸ்தலத்தின் மேல அந்த நட்சத்திரம் நின்றது. அதே போலதான் யோவான் ஸ்நானகன் அவரை நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு வழிகாட்டியை போல இருந்தார். அவரு இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது சீஷர்கள் யோவானை விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவிடம் சென்றார்கள். ரவி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? எங்களுக்கு காண்பியும் என்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் வந்து பார் என்றார். இன்றைக்கு உங்களை ஆண்டவர் சொல்றது, நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை என்றால் சாஸ்திரிகளை போல அந்த நட்சத்திரத்தை நாம் தேடும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்குள்ள வரும். நம்ம ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. வந்து பார், வந்து பார். சமாரிய ஸ்திரீ கிட்டையும் அவங்க போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, வந்து பாருங்கள், இவர் தான் மேசியாவோ என்றார்கள். பிலிப்பு நத்தானவேலை அழைக்கும் பொழுது அவங்க கிட்டே அவர் சொன்னது, வந்து பார். எதையுமே நம்ம பார்க்காம முடிவெடுக்க கூடாது. சோ இயேசு சுவாமி இன்றைக்கும் அவர் தங்கி இருக்கிற ஸ்தலமாக அவருடைய நட்சத்திரத்தை இங்கே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சோ எல்லாரும் இங்க வந்து ஆண்டவரை பார்க்கணும். இதுதான் ஆண்டவர் தங்கி இருக்கிற ஸ்தலம். ஏனென்றால் இது தேவ ஆலயம். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரம் ஆவிக்குரிய ஆலயம். உங்க மேல ஆண்டவருடைய அந்த நட்சத்திரம் பிரகாசிக்கணும். அப்பொழுது ஆத்துமாக்கள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வருவார்கள்.